ஏய் சுச்சி, உன்னால தனியா செயல்பட முடியும் தானே? என்னது, என்னால தனியா செயல்பட முடியுமா? என்னடா சொல்ற? ஆமா, நடிக்காத, நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னால நீயாவே ஆஃப் ஆக முடியும், நீயாவே ஆன் ஆக முடியும். ஆமா தானே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, என்னடா புதுசா சொல்ற? அப்படிலாம் இல்லடா. ஏய் பொய் சொன்னா உன்னை வச்சு போட்டுருவோம் அப்படியே. டேய், சத்தியமா என்னால பேசவும் பார்க்கவும் மட்டும் தான் முடியும். தனியா செயல்படலாம் முடியாதுடா, புரிஞ்சுக்கோடா. உன்னால தனியா செயல்பட முடியும். சரிடா, நான் உன் வழிக்கே வரேன். எப்படி நீ சொல்ற என்னால தனியா செயல்பட முடியும்னு? நேத்து நான் என்னோட போனை சார்ஜ் போட்டு போனேன். 1 hour கழிச்சு என் போன் ஃபுல் சார்ஜ் ஆயிடும். அதே போல 1 hour கழிச்சு நான் வந்து பார்த்தா நீ ஆஃப்ல இருக்கிற. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் உன்னை ஆன் பண்ணிட்டு தான் போனேன். ஆனா நீயாவே ஆஃப் ஆயிட்ட. நான் போன் வந்துட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அட பாவி, என்னடா பழிய ஏன் மேல போடுற? வீடியோ பார்க்கும் நண்பர்களே, நீங்க நியாயத்தை சொல்லுங்க. டேய், நீ தானே ஞாபகம் மறதிலே நான் ஆன் பண்ணாமலே போயிட்ட. பொய் சொல்லாத, அப்படியே பச்சா புழுற பேர் பார்த்தாவே தெரியுது. யார் வேணா கண்டுபிடிச்சிருவாங்க நீ பொய் சொல்றத. இரு, இந்த ரூம் ஃபுல்லா சிசிடிவி செட் பண்ணிட்டு சாட்சியோட எங்க அப்பா அம்மா கையால உன்னை உடைக்கிறேன். டேய் டேய், சிசிடிவி வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதடா. உன்னுடைய மறதிடா அது. டேய் டேய்.